ஒரு தவறான உபதேசத்திற்கு குண்டு வைக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை. ஏன்னா கிருபையை குறித்து இந்த ஊர்லேயும் நிறைய பேசப்படுறது உங்களுக்கு தெரியும். இந்த ஊர்லேயே இருக்கிற பிக்கஸ்ட் சர்ச்சுன்னு சொல்கிறதில்ல, பாசிட்டிவ் டீச்சிங் மட்டும் இல்லை, கிருபையை தாறுமாறாக உபதேசிக்கிற பெரிய சபைகள் தான். இந்த க்ரௌட் மே பி பிக் and the income may be big. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜான் ஆஸ்டின் இதே ஊரில் பெரிய சபையை வச்சிருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும், உலகம் முழுவதும் வைத்திருக்கிறாருன்னு தெரியும். ஐ நோ ஹிஸ் ஃபாதர், அவருடைய தகப்பனார் ஜான் ஆஸ்டின் என்று சொல்கிற அந்த பாப்டிஸ்ட் மினிஸ்டரை ஆண்டவர் பரிசுத்தாவியினால் நிறைத்த போது அவர் ஒரு பயங்கரமான சுவிசேஷகராக மாறி விசேஷமாக இந்தியாவுக்கு அநேக முறைகளில் சுவிசேஷத்தை எடுத்து சென்றவர். அநேக இடங்களில் பெரிய பெரிய குருசை நடத்தி, சென்னையில் இருப்பார், ராஜஸ்தானில் இருப்பார், டெல்லியில் இருப்பார், உத்தரப்பிரதேசத்தில் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சுவிசேஷகனாக அங்கே கடந்து வர. இங்கே அவர் பாஸ்டர், ஆனால் அங்கே வரும்போது ஒரு சுவிசேஷகனாக கடந்து வந்து பெரிய பெரிய கூட்டங்களை நடத்துவார். அவருடைய பிள்ளை தான் ஜான் ஆஸ்டின் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். when he was 82 he wanted to come to India again and call 200 topmost leaders of India. இந்தியாவில் இருக்கிற தலை சிறந்த 200 தலைவர்கள், பிஷப்கள் அடங்குவார்கள், கார்டினல் அடங்குவார்கள், பெந்தேகோஸ்தே ஊழியர்கள் அடங்குவார்கள், மெத்தடிஸ்ட் மிஷனரிஸ் அடங்குவார்கள், சுவிசேஷர்கள் அடங்குவார்கள். அதில் 200 பேரை மாத்திரம் தெரிந்தெடுத்து டெல்லியில் வரவழைத்து அவர்கள் மத்தியில் 3 நாட்கள் கூட்டத்திற்கு அவரே எல்லாருக்கும் ஃப்ளைட் சார்ஜ் வாங்கி கொடுத்து, டிக்கெட் வாங்கி கொடுத்து கூப்பிட்டார். கூப்பிட்டு முதல் 2 நாட்கள் அவர் பேசின போது எனக்கு என்னமோ ஏபிசிடி எடுப்பது போல தான் இருந்தது. ஆனால் 3வது நாளில் அவர் செய்த ஒரு காரியம் என்னை உடைத்தது. என்ன தெரியுமா? அங்கே வந்திருந்த எல்லாருடைய கால்களையும் அவர் கழுவி விட்டார். 82 years old man, he was washing the feet of all the invitees, all the participants. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர் சொன்னார், நான் சாகு முன்னால் இந்தியருடைய பாதங்களை கழுவி இந்த சுவிசேஷத்தை அவர்கள் எடுத்து செல்வதற்காக அவர்களுக்கு நன்றி செலுத்த வந்தேன்னு சொன்னார். அந்த மனுஷன் இதே ஹூஸ்டன் பட்டணத்தில் GFA என்று சொல்லப்படுகிற காஸ்பல் ஃபார் ஏஷியா என்று சொல்லப்படுகிற ஸ்தாபனத்திற்கு ஒரே நாளில் 100 மெட்ரிடர் வேனையும் 100 ஃபில்ம் யூனிட்டையும் அதோடு கூட பொருத்தப்பட்ட ஜெனரேட்டரையும் வாங்கி பரிசளித்தது எனக்கு தெரியும். such a man who had a great heart for India. இந்தியாவுக்காக ஒரு பெரிய பாரம் கொண்ட மனுஷன். அவருடைய பிள்ளை இப்பொழுது இந்தியாவுக்கு ஒன்றும் செய்கிறதில்லை, அதை பற்றி இல்லை. ஏன்னு கேட்டால் அவர் தேவ கிருபையை பெற்றுக்கொண்டதினாலே ஒன்று செய்தார், அந்த கிருபையை சரியாக உபயோகப்படுத்தினார். ஆனால் இப்பொழுது இருக்கிறவர்கள் கிருபையை பெற்றுக்கொண்டால் காலை கிளப்பி கொண்டு ஆடப்படுத்தியிருக்கிறார்கள். நான் கொஞ்சம் சாதாரண வார்த்தைகளை சொல்லலை, கொஞ்சம் உணர்ந்தே தான் சொல்கிறேன், இல்லையா? கிருபை இருக்குதுப்பா, அது கிருபை, நீ என்ன வேணாலும் வாழலாம், எப்படி வாழலாம் அப்படி என்கிற தவறான உபதேசத்தை இன்றைக்கு சபைகளுக்குள்ளே, விசேஷமாக வாலிப சமுதாயத்திற்குள்ளே, இளம் சமுதாயத்திற்குள்ளே தவறாக போதிக்கப்படுகிறது குறித்து எனக்கு எப்பொழுதுமே ஒரு பெரிய ஆதங்கம் உண்டு. நான் வரும்போது நான் இங்கே பாடிக்கொண்டிருக்கிறேன், நான் நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை என்று அன்றைக்கு சாராள ஒரிஞ்சு பாடினார்கள். அந்த வசனம் புலம்பலில் இருக்கிறது, நிர்மூலமாகாததும் நிற்பதும் கிருபை என்று பாடினார்கள். நிலைத்து நிற்பதற்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபையை இன்றைக்கு தாறுமாறாக உபயோகப்படுத்தபடினால உபதேச கோளாறு என்று சொல்கிற அந்த கோளாறு சபைகளை வேறறுத்து கொண்டு திசை திருப்பி விட்டது என்கிற பாரத்தின் நிமித்தமாக, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு நான் பேசுகிறேன், ஆனால் இன்னும் உங்கள் வாயில் ஏதாவது வார்த்தை போட முடியாதா என்று நான் வாஞ்சித்ததினால ஒரு சின்ன பாடலை கிருபையை சார்ந்து எழுதினேன். நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், இந்த சிலுவை சுமந்தோரா என்கிற பாடலை நான் எழுதினதற்கு சில வருடங்களுக்கு முன்னதாக, 6 வருடங்களுக்கு முன்னதாக அந்த பாடலை நான் எழுதினது. இன்றைக்கு 6 வருடத்தில் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் அதை கேட்டு இருக்கிறார்கள். 1 crore people. It is such a powerful song now in the hearts and the mouths of the people. இருதயத்திலேயும் வாயிலையும் தொனிக்க அந்த பாடலுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன்.